பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேருக்கு டேக் எப்படி குடுக்குறது? எந்த இதில குடுக்குறது? எந்த மாடுலேஷன் குடுக்குறது? அப்படின்னு தெரியலன்னு சொன்னாங்க. அதுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. ப்ளஸ் பட்டன தூக்கி நீங்க ஷார்ட்ஸுக்கு போயிடுவீங்க. இப்ப ஷார்ட்ஸுக்கு போயிட்டு நீங்களா ரீல்ஸ் போடுவீங்க, இல்ல எடுத்து வச்ச வீடியோவ நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. அப்ப எடுத்து வச்ச வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது, நான் இப்ப எதார்த்தமா சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் உங்களுக்கு ஒரு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த வீடியோ இதுல ஒரு வீடியோவ நான் வந்து அப்லோட் பண்றேன். சும்மா அந்த ஒரு வீடியோ சின்ன கிளிப்பா அப்லோட் பண்றேன். ஒரு சின்ன கிளிப்பா உங்களுக்காக சொல்றதுக்காக அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்படி நம்ம வீடியோ எடுத்துக்குவோம். அப்ப அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இத சுத்தவும் வரும். இந்த இடத்துல வந்து ஃபில்டர் குடுத்துக்கலாம் இருந்தா குடுத்துக்கலாம். ஏதாவது பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இப்ப நெக்ஸ்ட் குடுத்துருவீங்க. நெக்ஸ்ட் குடுத்துட்டு தலைப்பு குடுக்கும்போது, தலைப்பு வந்து நான் விவசாயம்னு குடுக்குறேன். விவசாயம் சார்ந்த வீடியோ தான் நான் போடுறேன். அதனால விவசாயம்னு குடுக்குறேன். இப்ப அதில பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல மாத்திக்கோங்க. இப்ப இந்த ஹாஷ் பட்டன தொட்டீங்கன்னா, கீழ கேட்கும். உங்களோட சேனல் கேட்டகரி எதுவோ அத மாரி குடுங்க. நான் என்ன பண்ணேன் வில்லேஜ். வில்லேஜ்ன்னு குடுக்குறேன். அதாவது கிராமங்கள்ல தான் விவசாயம் அதிகமா பண்றாங்க. அதெல்லாம் வில்லேஜ்ன்னு குடுக்குறேன். அடுத்த ஹேஷ்டேக் போடுறேன் ஃபார்மிங். ஃபார்மர்ங்கிறதுனால நான் ஃபார்மிங் குடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் குடுக்குறேன். அடுத்து ஹாஷ் பட்டன குடுத்தீங்கன்னா, ஃபார்மர் அப்படின்னு எல்லாம் நெறைய நான் டைப் பண்ணதுனால எனக்கு ஆர்டரா வருது. இப்படி நீங்க குடுத்துக்கலாம். இப்ப நீங்க சமையல் வீடியோ போடுறீங்கன்னா, ரெசிபி, டிப்ஸு, ஹோம் டிப்ஸு, ஹெல்த்து, அப்புறம் வந்து ஹோம் ரெமெடி இத மாரி வந்து இப்போ தென்னிந்திய அ மீன் குழம்பு, அத மாரி நீங்க என்னென்ன குடுக்குறீங்களோ, அவங்களோட வீடியோவுக்கு ரிலேட்டடா நீங்க குடுங்க. 100 எழுத்து இந்த இடத்துல எழுதலாம். 100 எழுத்து எழுதும்போது, நீங்க எவ்வளவு எழுதணுமோ எழுதி குடுங்க. அதாவது இந்த இப்ப செட்டிநாடு சிக்கன் சொல்றீங்கன்னா, செட்டிநாடு சிக்கன் மேல எழுதிருங்க. அதுல ஒரு 3 இது மட்டும் நல்லா பாப்புலரா உள்ள இத குடுங்க. பாப்புலரா இப்போ உள்ளது என்ன இருக்கு? டிப்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது பாப்புலரா இருக்கும். ஃபுட்டுங்கிறது பாப்புலரா இருக்கும். சிக்கன் குழம்பு அது பாப்புலரா இருக்கும். சிக்கன் பாப்புலரா இருக்கும். ஹெல்த் பாப்புலரா இருக்கும். அப்புறம் ஹோம் ரெமெடி பாப்புலரு. இதெல்லாம் நீங்க குடுத்தீங்கன்னா, உங்க வீடியோக்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா போகறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். குடுத்துட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் அப்லோட் குடுத்துட்டீங்கன்னா, அந்த வீடியோ அந்த டைட்டில்ல இருக்கும். டைட்டிலின் கீழயே இது மாரி இருக்கும். இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.